ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ லஞ்சுக்கு என்னென்னு வந்துட்டு கெஸ் பண்ண சொல்லி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்சோறு மீன்ஸ் வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்லிக்கலாம் இங்கிலீஷில். காய்சோறு தான் செய்ய போகிறோம். என்னென்ன காய் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பட் எனக்கு அரியருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்றனால பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி போட்டிருக்கேன். நாட்டு தக்காளி கிடச்சா நாட்டு தக்காளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட் 2, பீன்ஸ் வந்து ஒரு 10-15 பீன்ஸ் நல்லா நீட்டமாக வேணுமோ அரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு தோல் சீவி உருளைக்கிழங்கு அரிஞ்சிருக்கேன். இது கூட பட்டாணி வேணும்னா பட்டாணி சேர்த்துக்கோங்க. சோயா வேணும்னா சின்ன சோயா சேர்த்துக்கோங்க. பெரிய சோயா சேர்த்துனீங்கன்னா நல்லா இருக்காது. அண்ட் சோயா சேர்த்தாமல் செஞ்சால் அதனோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் மோஸ்ட்லி அரிசியும் பருப்புக்குள்ளே நாங்கள் கேரட் பீன்ஸ் தக்காளி மட்டும் போட்டு செஞ்சுக்குவோம். கூடவே உருளைக்கிழங்கு சேர்த்தணும் அப்படின்னா அது எங்களுக்கு வந்து வெஜிடபிள் ரைஸ். முருங்கைக்காய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முருங்கைக்காய் அது கூட சேர்த்திக்கலாம். அண்ட் காய் நல்லா வதங்கிட்டுருக்கு. காய் நல்லா வெங்காயம் தக்காளி வெங்காயம் வந்து நான் வதக்க மாட்டேன், அப்படியே வேக வச்சுருவேன். அது ஒரு டேஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெங்காயம் எண்ணெயில் வதக்கிறத விட வேக வைக்கிறீங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கிளறி விட்டு கல்லுப்பு போட்டிருக்கேன். 2 வரமிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகா வேணுங்கிறவங்க பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஸோ வணங்கிட்டுருக்கு. மல்லி கருவேப்பிலை எல்லாமே கடைசியாக இப்போ போட்டு அதையும் சேர்த்து ஒரு வணக்கு வதக்கிட்டுருக்கேன். மல்லி லாஸ்ட்டாக போகிறத விட நீங்கள் இதுக்குள்ளே போட்டு வணக்கினீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் ஆயிலில் வணங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வந்து சீரியல் ரிவ்யூஸ் போடவே இல்லைங்க. இன்றைக்கி கொஞ்சம் சீரியல் ரிவ்யூ வந்து மிக்ஸ்டு கண்டென்ட்டோடு கலந்து போடலாம் பாருங்கள். அண்டு நம்மளோட வாட்சர்ஸ் வந்து அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 722 தான் இருக்குது வாட்சர்ஸ். சப்ஸ்கிரைபர் வந்து 1800 ரீச் ஆகிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரைபர். யாரெல்லாம் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்களோ எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். சப்ஸ்கிரைப் பண்ணாதமாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேல்ஸில் வந்துட்டு மில்லட் குக்கீஸ் நல்லாவே போயிட்டுருக்கு. 20 வெரைட்டி ஆஃப் மில்லட் குக்கீஸ் வருது. அதை நான் சேல்ஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுத்துருக்கேன். சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நாளைக்கு வந்துட்டு ஒரு கிளியரன்ஸ் சேல்ஸ் போடலான்ட்டு இருக்கேன். என்கிட்ட இருக்கிற குழந்தைங்க ட்ரெஸ் நைட்டிஸ் எல்லாத்தையுமே கிளியரன்ஸ் சேல்ஸ் போடலான்ட்டு இருக்கேன். யாருமே சேனல் பார்க்காதவங்க நெக்ஸ்ட்டாக ஒரு வீடியோ அப்டேட் போடுறேன் 4 PM. எல்லாருமே அந்த வீடியோ பாருங்கள். ரொம்ப 100 rupeesக்குள்ளே உங்களுக்கு நைட்டிஸ் கிட்ஸோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து நான் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா, இந்த மில்லட் குக்கீஸ் வந்து நல்லா சேல்ஸ் போயிட்டுருக்கு. நான் ஆர்டர் போட்டேன். அதில் என்ன ஸ்ட்ரகிள்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நேற்று ஆர்டர் போட்டேன் அப்படின்னா இன்றைக்கி வந்துடும். இப்போ ஒரு கடையிலேருந்து கூப்பிட்டுட்டு கேட்டுட்டாங்க 40 பாக்ஸஸ் வேணும்ன்ட்டு. ஆனால் நான் நேற்று ஆர்டர் போட்டது வந்து துறையூர் ஷிப்மெண்ட்டில் இருக்குது. ப்ரொடக்ஷன் யூனிட்லேருந்து துறையூர் ஷிப்மெண்ட்டுக்கு போயிருக்கு. இன்னும் பெருமாநல்லூர் ரீச் ஆகலை. ரொம்பவே சங்கட்டமாக போச்சு. ஏன்னா சிவன்ராத்திரினால கட் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. அண்ட் பார்க்கலாங்க. எப்பவுமே இப்படி ஒரு பாசிட்டிவாக போயிட்டுருக்கும்போது ஒரு நெகட்டிவ் வைப் வந்து நம்மளுக்கு வந்துடுது. இட்ஸ் ஓகே, எல்லாத்தையும் கடந்து போய் தான் ஆகணும். நான் ஆஃபர் சேல்ஸ் வீடியோ வந்து ஒரு 4 PM போடுறேன். இல்லைனா நாளைக்கு ஏர்லி மார்னிங் போடுறேன். எல்லாருமே பாருங்கள், ஆர்டர் பண்ணுங்கள், நான் ஷிப்மெண்ட் பண்ணுறேன். அண்ட் ஒன்லி 2 daysல இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். அண்ட் நான் பார்த்தீங்கன்னா என்னென்ன சேல் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு சர்க்கரை கிலோ 60 ரூபாய் சேல்ஸ் பண்ணிருக்கேன். கல்லெண்ணெய், செக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஹெர்பல் ஹேர் ஆயில் அண்ட் ஆனியன் ஷாம்பு, செம்பருத்தி ஷாம்பு இதெல்லாம் ஹோம்மேடாக வந்து நான் சேல்ஸ் பண்ணிருக்கேன். இதெல்லாமே ரொம்ப ரேட் கம்மியாக கொடுத்துட்ருக்குறேன் மற்ற ரீசெல்லர்ஸோட. அண்ட் ஊத்துக்குளியில் வந்து நெய் எடுத்து டேரெக்டாக சேல்ஸ் பண்ணிருக்கோம். ஊத்துக்குளியில் வந்து என்னோடய கசின் ஃபேக்ட்ரி தான். அங்கேருந்து சுத்தமான நெய் எடுத்து சேல்ஸ் பண்ணிருக்கோம். யாருக்கெல்லாம் வேணுமோ எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் வந்து டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ இது வந்து காய் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் ஊற வச்சுருக்கோம். ரைஸ் ஊற வச்சதும் போட்டு ஒரு கலக்கிக்கலாம். இல்லைனா தண்ணி ஊற்றிக்கலாம். ரைஸ் வந்து எப்பவுமே வெஜிடபிள் ரைஸ்க்கு வந்துட்டு ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கம்மியான நேரம் தான் ஊற வைக்கணும். நான் 2 டம்ளர் குட்டி டம்ளர் ஊற வச்சுருக்கேன். ஸோ ஒரு ½ an hour உள்ளக்குள்ளே தான் நீங்கள் வந்துட்டு அரிசி ஊற வைக்கணும். ஒயிட் ரைஸ் ஊற வைக்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. பிரியாணி இந்த மாதிரி ஒயிட் ரைஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் குழப்பம் ஆகாமல் ரைஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது நாங்கள் வந்து பிரியாணி ரைஸோ சீரக சம்பவோ பாஸ்மதி ரைஸோ கிடையாது. நார்மலாக சாப்பாட்டுக்கு செய்கிற அரிசி தான். ஸோ நல்லா கிளறிக்கலாம்.
எப்பவுமே உப்பு வந்து காய் கூட போட்டு வச்சிடணும். அப்போ தான் அந்த உப்போட டேஸ்ட்டு காயோட டேஸ்ட்லாம் வந்து மிக்ஸ் ஆகி ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வணக்கிட்டு 2 டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு நீங்கள் 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றினீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்துட்டு இன்னும் நான் கையில் தாங்க வச்சு எடுத்துகிட்ருக்கேன். இன்னுமே வந்துட்டு அந்த ஸ்டாண்டெல்லாம் வாங்கலை. பட் இங்கே ஒரு இடமும் எனக்கு ஃபிட் ஆக மாட்டேங்குது. என்னோடய கிச்சனில் ஃபிட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வீடியோஸ் எடுக்கணுங்க. ஓகேங்க. இதில் நம்ம தண்ணி ஊற்றி விசில் போட்டு வச்சுட்டு பிரியாணி எப்படி அங்கே ஃபோட்டோ உங்களுக்கு வந்து நான் போஸ்ட்டில் போடுறேன் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். சேனலை கண்டிப்பாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நிறைய நம்ம லான்ச் பண்ண போகிறோம். எல்லாருமே அதை பார்த்து வாங்கிக்கோங்க. தேவைப்படுறவங்க ரீசனபிள் ரேட்டுக்கு தான் நாங்கள் சேல்ஸ் பண்ணுவோம். பாய். டேக் கேர்.